IMF ஜெர்மனிக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. IMF ஜெர்மனிக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெர்மனி த எண்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஜெர்மனியினுடைய க்ரோத், ஜெர்மனியுடைய ஜியோபொலிட்டிக்ஸினுடைய இப்போதைய தேவை, ஜெர்மனி செய்யக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அடிக்கிருந்தோம். இப்போ IMF என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெர்மனியினுடைய க்ரோத் இந்த வருஷம் 0.2% மட்டும்தான் இருக்க போகுது. இப்படியே போச்சுன்னா ஜெர்மனியை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை IMF வெளியிட்டிருக்கிறார்கள். இது மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இந்த ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டெசிஷனும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்னதாக ஒரு ஐடியா, ஒரு வார்த்தை, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தவறாக போயிடுச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தாங்க நம்முடைய வேலையிலையும் ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட் கால்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நம்ம பேச வேண்டிய விஷயத்த சரியாக நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியலன்னா நம்ம ஐடியா வேஸ்ட் ஆயிரும், நம்முடைய ரெப்புடேஷன், நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, இது எல்லாமே தவறிவிடும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்கள் ஸ்மார்ட்டாக ஈஸியாக கற்றுக்கணுமா? இதை பாருங்களேன். மை இங்கிலீஷ் பேட், இன் ஆஃபீஸ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட், ஹவு இம்ப்ரூவிங். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. மை இங்கிலீஷ் இஸ் நாட் குட் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை ஆஃபீஸ், ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் இட். இது புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே டெய்லி இது கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இந்த AI டீச்சர் உங்களுடைய மிஸ்டேக்கை தமிழ்லேயே பேசி அதை கரெக்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அன்லிமிட்டடாக ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இது கூட செய்யலாம். டெய்லி ஒரு 15லேருந்து 20-30 நிமிஷம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி தான் உங்களுடைய இங்கிலீஷினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மற்ற கோர்ஸ் மாதிரி ஒரு டீச்சர் ஆன்லைனுக்கு வரணும், நாம் ஆன்லைனுக்கு போகணும், அதெல்லாம் கிடையாது. உங்கள் நேரத்துக்கு, உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இந்த இங்கிலீஷ் டீச்சர் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷினுடைய லெவலை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஒரே ஒரு விஷயம், உங்களை சுற்றி நிறைய இங்கிலீஷ் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்கிட முடியும்னா அப்படியே நீங்கள் கற்றுக்கோங்க. இல்லை உங்களை சுற்றி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான வே இந்த சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான். மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இதில் இணைவதற்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி 75% டிஸ்கவுண்டுடன் நீங்கள் சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஆஃபரை தவற விட்டுறாதீங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் நாடு, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஜெர்மனி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் பெரிய அளவில் மவுஸ் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எடுத்துட்டோம்னா, ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற இயந்திரம் ஓட வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான். ஜெர்மனி சுழண்டால் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற இயந்திரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அப்படிப்பட்ட ஜெர்மனி இப்போது அழிவின் வீழ்ச்சியில், குறிப்பாக இந்த பொருளாதார அழிவு அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை தான். ஜாப் லாஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், தேவையில்லாத நாடுகளுக்கு ஆதரவு கொடுப்பதாக இருக்கட்டும், உலக அரசியலில் நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி வாண்டடாக சில சிக்கலில் சிக்குவதாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் ஜெர்மனி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஜெர்மனியினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக ஸ்கோல்ஸ் அவர்களாக இருக்கட்டும், மெர்ஸ் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏதாவது பெரிய அளவில் முயற்சி பண்ணாங்களான்னு கேட்டால் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. பட் எந்த முயற்சியுமே வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஜெர்மனி இன்னும் அடுத்ததாக ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் எதுவும் செய்யலைன்னா பெரிய சிக்கலில் வந்து உட்கார்ந்துரும்பா அப்படிங்கிறது தான் IMF கொடுத்துருக்கக்கூடிய தகவல். IMFினுடைய இந்த எச்சரிக்கையை ஜெர்மனி எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. பட் ஜெர்மனிக்கு நான் அங்கே போய் ஜெர்மனியில் போய் வேலை பார்க்கலான்னு இருக்கேன், அங்கே போய் தங்கலான்னு இருக்கேன், இல்லை அங்கேயே போய் நிரந்தர உறுப்பினராக மாறலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜெர்மனியுடைய வளர்ச்சி அடுத்த 5 வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரிடிக்ஷன். 5 வருடத்திற்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்ததா இந்த 28 பாயிண்ட் அடங்கிய பீஸ் பிளான் அப்படிங்கிறத அமெரிக்கா வெளியிட்டது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரினுடைய மிக முக்கியமான ட்விஸ்ட் தான் அது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து இந்த பீஸ் பிளான் உருவாக்கியிருக்காங்கடோய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சில செய்திகளை பரப்பி விட்டார்கள். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்காஃப் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அடிக்கடி பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்காவினுடைய ராஜதந்திரி, இந்த விட்காஃப் அவர்களும் அதே மாதிரி இப்போ புட்டின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான சில நபரும் உரையாடிய அந்த ஒரு ஆடியோ எல்லாமே இன்றைக்கி வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவில் பீஸ் பிளான் எப்படி இருக்கணும், அந்த பீஸ் பிளானில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்க வேண்டும், உக்ரைனுக்கு எதிராக எப்படி ரஷ்யாவை மெதுவாக அப்படியே தடவி கொடுத்து போகணும் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பீஸ் பிளான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரஷ்யா அமெரிக்காவினுடைய திட்டம் தான் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆடியோ ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஹாங்காங் ஹவுசிங் எஸ்டேட் ஃபயர் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 13 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு சோகமான செய்தி இன்னைக்கு ஹாங்காங் முழுவதுமாக வெளியாகி இருக்கிறது. ஸோ ஹாங்காங்கில் மட்டும் கிடையாதுங்க, சில ஏரியாவில் இன்னும் நம்ம வட இந்தியாவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலநடுக்கம் அப்படிங்கிறது 30 செகண்ட் வரை இருந்ததாக சொல்லப்படுகிறது. நேற்று நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு எரிமலை இப்போது வெடித்து சிதறுகிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய சாம்பல் இந்தியா வரை வந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கினி பிசாவினுடைய ஒட்டுமொத்தமான அந்த கண்ட்ரோலையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ அதிகாரி கூறியிருக்கிறார். ஸோ அங்கே பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது அதை சுற்றி இருந்த பல விஷயங்களும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கே ராணுவ ஆட்சி மலர்ந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அர்ஜென்டினா ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அர்ஜென்டினாவினுடைய எம்பசியை ஜெருசலேமுக்கு 2026 நாங்கள் மாற்றி வைக்க போகிறோம் என்கிற தகவலை அர்ஜென்டினாவினுடைய தலைவர் கூறியிருக்கிறார். அர்ஜென்டினாவுடைய தலைவரும் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படமும் வீடியோவும் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல். அடுத்த எப்ஸ்டீன் ஃபைல் தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப் அவர்களுக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன தொடர்பு, எப்ஸ்டீன் ஐலண்டுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது எல்லாமே ஒருவேளை ஒரு பெரிய டேட்டாவாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன போது இல்லை ட்ரம்ப் அவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து அதை டிலீட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியானது. எஃபிஐயை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரியான செய்திகளை டிலீட் செய்வதற்கு முன்பாகவே அதை மக்களிடம் காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முனைப்புடன் எஃபிஐ செயல்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்க வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் அப்படின்னும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் இப்போதும் பிடிபடாமல் இருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் நொடிக்கு நொடி அடிபட்டு வருகிறது என்பது ட்ரம்ப் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சரியானதாக தோன்றவில்லை. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு செம்மையான வருடம், இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பயிர் அறுவடை அப்படிங்கிறத பிரேசில் நாடு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த பயிர் அறுவடை அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு செய்தி வெளியாகினது. அமெரிக்கா மற்றும் சீனா இரண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள். 10 கார்கோ அளவுக்கான சோயாபீனை நான் இம்போர்ட் பண்றேன்ப்பா, இன்னும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் உனக்கு ஏற்றுமதி பண்றேன் அப்படின்னு சொல்லி சீனா இப்போது அமெரிக்காவுக்கு பக்கபலமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதன் காரணமாக சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது. அடுத்ததா ஹைபிரிட் யுத்தம் அப்படிங்கிறது தான். இந்த ஹைபிரிட் யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரோன் வழியா, ஏவுகணை வழியா, விமானப்படை வழியா, கப்பல் வழியா, இந்த மாதிரி பலவிதமான யுத்தங்களை செய்யக்கூடிய நாடாக இப்போது ரஷ்யாவும் பெலரஸும் இருக்கிறது. ஸோ இந்த நாடுகள், இரண்டு நாடுகளும் சேர்ந்து பெரிய அளவில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஹைபிரிட் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யாராவது வந்து ஏதாவது கேளுங்கப்பா அப்படிங்கிற தகவலை இப்போது பல தலைவர்களும் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜெர்மனுடைய சான்சலர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது 23% மட்டுமே இருக்கு. வரலாறுல இது மிகப்பெரிய கொடூரம். ஏன்னா ஒரு நபரை, ஒரு சான்சலரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணியாக பார்க்கப்படும். ஒரு நபருடைய அப்ரூவல் ரேட்டிங் 50% வச்சுக்கோங்களேன், 50% மக்கள் அவரை நம்புகிறாங்க, 100ல் 50% மக்கள் அவரை நம்பலை. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் 23 அப்படின்னா 100ல் 75%, 78 இல்லாட்டி 75 இத்தனை சதவீத மனிதர்கள் அந்த சான்சலரை நம்பவே இல்லை. மீதம் இருக்கும் 20லேருந்து 23% மனிதர்கள் மட்டும் சான்சலரை நம்புகிறாங்க. அப்படின்னா சான்சலர் அவருடைய முக்கியமான இடத்தை இழந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எர்டகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய உயரிய விருது இப்போது துருக்கியினுடைய எர்டகன் அவர்களுக்கு கிடைக்க போவதாகவும் காரணம் இருக்கு. பாலஸ்தீன அகதிகளுக்கு தேவையான பல முயற்சிகளையும் எர்டகன் அவர்கள் செவ்வனே செய்தார்கள், துருக்கி செவ்வனே செய்தது. அதை பாராட்டும் விதமாக தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போது எர்டகன் அவர்களுக்கு மிகப்பெரிய உயரிய விருதை அளித்திருக்கிறார்கள். சீனால மீண்டும் மனிதர்களை துன்பப்படுத்தி வேலை வாங்கப்படுகிறது என்கிற குற்றச்செயல் அதிகமாக நடந்து வருவதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் சீனாவுக்கு எதிரான காய் நகரத்தை உலக நாடுகள் எல்லோரும் செய்ய வேண்டும். இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய லேபர்ஸ், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள். அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது சுரண்டப்பட்டு வருகிறது. அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற பல தகவலுடன் அபியூஸ், அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் அபியூஸ் செய்யப்படுகிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 7க்கு பிறகு இஸ்ரேல் அவங்களுடைய என்டையர் ஒரு ஃப்ளோவை மாற்றிருக்காங்களாம். ராணுவ வீரர்கள் அவங்க யாரெல்லாம் சந்தித்தார்கள், அந்த ராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் போனாங்க, அவங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல கம்ப்ளீட் அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட் இது எல்லாத்தையுமே இப்போது இஸ்ரேலினுடைய சீக்ரெட் சர்வீஸ் செய்து வருவதாகவும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2026க்கான காமன்வெல்த் அந்த விழாவை இந்தியாவில் அகமதாபாத்தில் வச்சு தான் நாம செய்ய போறோம். ஸோ 2026 காமன்வெல்த்தினுடைய 100வது ஆண்டு தினம். அந்த 100வது ஆண்டு தினத்தை நடத்துவதற்கான உரிமை நமக்கு கிடைத்திருப்பது சந்தோஷம் தான். எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங்கை எப்படியாவது போட்டு தள்ளணும். அப்படி போட்டு தள்ளுறதற்கு எந்த ஆயுதங்கள் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இப்போது சீனா ஈடுபட்டிருக்கிறது. ஸோ சீனா
சீனாவை பொறுத்த வரைக்கும் எலன் மஸ்க் அவர்களுடைய அந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிரி நாட்டுக்கு பெரிய பயனுள்ள ஒரு டிவைஸாக மாறிடும். அதை அழிப்பதற்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சீனா பார்த்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸ்டார்லிங்கினுடைய இன்டர்நெட் சேவை காரணமாகத்தான் சீனாவுக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கிறத சீனா பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்டை எந்த நாட்டின் மீது அது செயலிழக்கப்பட வேண்டுமோ அதை செயலிழக்கும் விதமாக அனைத்து விதமான முயற்சிகளையும் சீனா செய்து வருகிறது. இம்ரான்கான் அவர்கள் இறந்து விட்டார். மறுபடியும் இம்ரான்கான் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற கேள்வியை நீங்களும் கேட்கலாம், நானும் கேட்பேன். ஏன்னா இந்த 2 மாதங்களில் 3வது முறையாக இம்ரான்கான் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பட் அது உண்மை செய்தி கிடையாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாட்டோவை ரஷ்யா 2029 அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலை ஜெர்மனி கூறியிருக்கிறார்கள். இப்பவே நாம ரஷ்யாவை எதிர்த்து அடிக்கலனா ரஷ்யா சீக்கிரமா நம்ம நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாத்தையுமே முழுங்கி விடுவார்கள் என்கிற தகவலை இப்போது ஜெர்மனியும் கொடுத்திருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.